இல்லாதவன பரிகாசம் பேச கூசாத ஊரு, பெத்தாலே 3 பெண் பிள்ளைன்னு பரிதபிக்கும் பாரு. அக்கம் பக்கம் வீட்டுக்கும் காத்தில் செய்தி பறக்கும், ஆம்பளை பயலாட்டம் திரியுது பாரு என்ற விமர்சனமும் அதில் கலந்திருக்கும். ஆம்பளை பயலாட்டம் திரியுது பாரு என்ற விமர்சனமும் அதில் கலந்திருக்கும். படிப்பில் சுட்டியானால் பெட்டி கடைக்குதானே, எட்டி கல்லூரிக்கு சென்றால் கெட்டு போய் விடுவாளே. எத்தனை விமர்சனம்! இதை தவிர வேறென்ன அறிந்தது என் சனம்? வேலைக்கு தயார் செய்தார்கள், நானும் தயாரானேன். அவர்கள் அழைத்தது அடுக்களை வேலைக்கு, நான் அழைப்பிக்கப்பட்டது அலுவலக வேலைக்கு. அடுத்தது என்ன? திருமணம். அதை செய்து கொள்ள எனக்கு இல்லை மனம். பருவத்தில் கொண்ட காதலை பக்குவமாய் சொல்லி இருந்தால் பச்சையான வார்த்தைகள் என் மனதை சற்று பதமாக்காமல் இருந்திருக்கலாம். நானாக இருந்த என்னை யாரோவாய் மாற்றிவிட்டு இறுதியில் நீதான் சரி எனும் வேளையில் யாரிடத்தில் போய் என்னை நான் தேடுவேன்? மலர்கள் என்று அழைத்தார்கள், வாசமாய் மலர்கிறோம் என நினைத்தோம், அவர்களோ கசக்கி எறிந்தார்கள். கவிதைகள் என்று அழைத்தார்கள், நாங்களும் வர்ணனைகள் என்று நம்பினோம். 4 வரிகளிலேயே வரையறுக்கப்பட்டோம். நதிகளுக்கு பெயரை வைத்தான், நாங்களும் செல்லும் தூரம் வெகு தூரம் என்று கொண்டோம், கரை கொண்ட எல்லைகளை அறியாதவர்களாய். ஆம், நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் தான். துணை கூட தேவையில்லை அப்பா, தூணாய் நீ வழிமறைக்காமல் இருந்தாலே போதும்.